இன்னைக்கு மண்டே புளி சாதம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெள்ளை சாதம் வறுத்து வச்சுருக்கேன் சாய்க்கு. ஒரு முட்டை இப்போ சாப்பிட்டு இன்றைக்கி வந்து 2 o'clock ஷிஃப்ட்டு. ஸோ நைட் 7 மணிக்காக வந்து சப்பாத்தி போடணும். ஸோ அவனுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு 4 சப்பாத்தி போட்டு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிட்டான். அவன் முட்டை வச்சு சாப்பிட்டுப்பான். ஸோ அப்புறம் வந்து கருணக்கிழங்கு வறுவல் தொப்பு நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். இது கெடாது, அப்படியே வச்சுக்கலாம். இன்றைக்கி ரசம் இருக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி புளி சாதம், ஒயிட் ரைஸ், ரசம், கருணக்கிழங்கு, முட்டை இதை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. ரொம்ப சுழுவாக எரியும், அதனால் இண்டக்ஷன் வச்சு சமாளிக்கிறேன். ஒரே கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸ் கிளம்பும்போது தான் இதுவாக இருக்குது. இந்த சமையலை ஒரு 45 minutes முடிச்சுடுவேன். பட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 மணிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி செஞ்சுட்டேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எக்கும் அந்த கருணக்கிழங்கும். அவன் இப்படி தான் வெறுமனே தான் சாப்பிட்ணுன்னு கேட்பான். ஸோ அதனால் செஞ்சுட்டேன். 4 சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வேறா. ஸோ நம்மளோட கைவண்ணம், நம்மளோட ஸ்பெஷலே சப்பாத்தி சாஃப்ட்னஸ் தான். நான் செஞ்சால் அது மற்றவங்களுக்கெலாம் நான் கேரண்டி கிடையாது. ஸோ டைம் ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. வேலைக்கும் நம்ம போறதில்ல, ஸ்கூலு காலேஜ்னா எதுவும் போறதில்ல. ஆனா ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு டயர்டாவே இருக்குது. எப்போ பாரு தூக்கம் வந்துட்டே இருக்குது. இவன் வாக்கிங் கூப்பிட்டு போவான்னு பார்த்தா அதுவும் கூப்பிட்டு போக மாட்டான்றான். என்ன மனநிலைனே தெரியலையே.